மெஹந்தி போடலாமா? ஸ்டோரி சொல்லிகிட்டே நான் எப்போ ஃபஸ்ட்டு மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணேன்னு எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஒரு அரௌண்ட் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த டைமில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து அவங்க பொண்ணு அவங்களுக்கெல்லாம் மெஹந்தி போட்டுட்ருந்தாங்க. அப்புறம் நான் போய் கேட்டேன், எனக்கும் மெஹந்தி போட்டு விட்றீங்களா அப்படின்னு கேட்குறப்போ அவங்க வந்து ஜஸ்ட் என்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக, இல்லை மெஹந்தி தீர்ந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. நானும் ரொம்ப ஃபீல் பண்ணி எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னப்போ எங்கள் அம்மா வந்து சரி வீடு பாப்பா நான் உனக்கு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டோரில் இருக்கிற கோன் வாங்கி எனக்கு போட்டு விட்டாங்க. அப்போது எனக்கு அது ஜாலியாக இருந்தது. எனக்கு மெஹந்தி போட்டு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆனால் வந்து எங்கள் அம்மா எப்போ நான் மெஹந்தி கேட்டாலுமே எங்கள் அம்மா அந்த ஒரே டிசைன் தான் போடுவாங்க. ஜஸ்ட் ஒரு பூ போடுற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அப்போது அதே போட்டுட்டு இருக்கும்போது நான் ஒரு பாயிண்டில் எனக்கு போர் அடிச்சிச்சு. போம்மா நீ இதே தான் போட்டு விட்டுட்டு இருக்க போ அப்படின்னு சொல்லி நான் கோச்சிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நானே போட்டு ட்ரை பண்ணேன். என் கையில் நானே போட்டுகிட்டே இருப்பேன், ஏதோ ஒன்று கிறுக்கிட்டே இருப்பேன். இப்போ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் அப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு புக் மாதிரி இருக்கும், மெஹந்தி புக் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வாங்கி டிசைன்ஸ்லாம் பார்த்து பார்த்து போட்டுட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் எங்கள் அம்மாவுக்கு போடுவேன், விஸ் வரைக்கும் தான் போடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்னா நான் போட மாட்டேன், பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவேன். எங்கள் அம்மா பாதியாக அந்த ஒரு ஸ்டெயினோட எங்கள் அம்மா ஏன் பாப்பா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் போட ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து போட ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் நான் 8th படிக்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. நான் 8th படிக்கும்போது உமன்ஸ் டே வந்துச்சு. அப்போது சூரியன் எஃப்எம்லேருந்து ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க, மெஹந்தி காம்படிஷன். நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லை ஏஜ் இல்லை, ரொம்ப குட்டி பொண்ணாக இருக்காங்க, இது வந்து எதுவும் கிஃப்ட்டு எதுவும் வாங்கலை, ப்ரைஸ் வாங்கலை அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்ல நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நான் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே போய் பார்க்குறேன், நிறைய பேர் இருந்தாங்க. ஐயோ இன்னும் இவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாருமே பெரிய பெரிய, எனக்கு அப்போல்லாம் அவங்க வந்து பெரிய அக்காங்களாம் இருந்தாங்க. அப்போது இன்னும் எல்லாருமே பெருசாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னேன். சரி பரவாயில்ல வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறப்போ நான் அந்த டைமில் நான் வந்து ஒரு சந்தில் இருப்பாங்க, அந்த சந்தில் இருக்க எல்லாத்துக்குமே நான் மெஹந்தி போட்டுட்ருந்தேன். ஜஸ்ட் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்தோட கையிலையும் மெஹந்தி போட்டுட்ருந்தேன். அப்போது நானும் அந்த காம்படிஷனில் போனேன். பார்த்தா எனக்கு 3rd ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஐயோ 3rd ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு எங்கள் எல்லாத்துக்குமே ஜாலியாக இருந்தது. 1st ப்ரைஸ் வாங்கினவங்க வந்துட்டு நண்பன் படத்தில் இலியானாவோட மேரேஜுக்கு போட்டவங்க தான் 1st ப்ரைஸ் அப்படின்னு சொன்னோன்னே பாடுறா அப்படின்லாம் நாங்களாம் சொல்லிட்டு இருந்தோம். அப்போ இருந்து நான் எல்லாத்துக்குமே மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு அப்போல்லாம் வந்து தெரியாது இதெல்லாம் காசு கொடுத்து போடுவாங்க, காசு வாங்குவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நான் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சும்மா போட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் எல்லாம் சொன்னாங்க, இதுக்கு காசு வாங்கலாம், நீ வாங்க மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ காசு வாங்கம்மா எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ நான் சின்ன பொண்ணு, ஸோ நான் அதெல்லாம் வந்து அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் நான் 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் இருந்து நான் கொஞ்சம் இல்லை காசு வாங்கி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் காசு வாங்கி போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போல்லாம் தான் இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு இவ்வளோ மெஹந்தி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எல்லாமே அமௌண்ட் வாங்கி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களோட பிக் டேக்கும் நான் மெஹந்தி போடணும் அண்ட் மேக்கப் நெயில் ஆட் பண்ணணுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். பை பை டாட்டா. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் கேட்க என்ன ஃபாலோ பண்ணுங்கள்.